வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 8 மற்றும் 9 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட்ஸ்அப் மூலமாக புறநோயாளிகள் பிரிவு முன்பதிவு செய்யும் வசதி என்ன பெயரில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நலம் ஏஐ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓபி சீட்டு எடுத்தாகணும். அவுட் பேஷண்ட் சீட்டு நமக்கு எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய நேரங்களில் பெரிய க்யூவில் நின்று தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அது வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேவையை தொடங்கியிருக்காங்க. அதற்காக நலம் ஏஐ அப்படிங்கிற சேவையை தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சைக்கான புறநோயாளிகள் பிரிவுக்கு மட்டும் இது தொடங்கியிருக்காங்க. அப்புறம் முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் குறிப்பிட்ட பிரிவுகளில் இது அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு நம்ம அனுப்பினா போதும், இந்த சேவையை நம்ம பெற முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயே டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன், அதாவது மருத்துவ சீட்டு மற்றும் மருத்துவ அறிக்கை, அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, இதையும் கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இதில். அடுத்தது, எந்த மாநில பள்ளிகளில் தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் திரிபுரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, திரிபுராவுடைய முதல்வர் மாணிக் சாஹா என்ன அறிவித்திருக்காரு அப்படின்னா, திரிபுராவில் இருக்கிற அனைத்து பள்ளிகள்லையும் தேசிய பாடலும் தேசிய கீதமும் பாடுறது கட்டாயம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம வழங்குகிறோம். அடுத்தது, தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயர் சமீபத்தில் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சமூக நீதித்துறை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு கீழே இருக்கிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இதோடைய பெயரை மாற்றுறாங்க. இதை சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் அரசு ஆவணங்கள் மற்றும் கோப்புகளில் இந்த புதிய பெயர் தான் இடம்பெறும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எந்த நாட்டில் உள்ள பிராம்பணன் கோயிலில் சீரமைப்பு பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இப்போ பிரதமர் மோடி இந்தோனேஷியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கே இந்திய உதவியுடன் இந்த கோயில் வளாகம் சீரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்திருக்காரு. பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு கிளம்பியிருக்காரு. இதில் வரலாற்று சிறப்புமிக்க பிராம்பணன் கோயிலை பிரதமர் பார்வையிட்டார். இது யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலுடைய சிறப்புகள் படி பார்த்திங்க அப்படின்னா, இந்தோனேஷியாவுடைய மிகப்பெரிய இந்து கோயில் இதுதான். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய கோயில் வளாகம் இதுதான். இந்த கோயில் வளாகத்துடைய மையப்பகுதியில் சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மும்மூர்த்திகளுக்கான கோயில்களும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய சுவர்களில் ராமாயண காட்சிகளை சித்தரிக்கிற வகையில் புடைப்பு சிற்பங்களும் இருக்குது. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி பெற்ற பிந்தாங் அதிபூர்ணா எந்த நாட்டின் மிக உயரிய விருது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. நம்ம இப்போ பார்த்துருந்தோம், பிரதமர் மோடி இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தார் அப்படின்னு. அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான பிந்தாங் அதிபூர்ணா அப்படிங்கிற விருது அவருக்கு வழங்கியிருக்காங்க. இந்தோனேஷியாவுடைய அதிபரான பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிறவர் தான் இந்த விருது அவருக்கு வழங்கியிருக்காரு. பிரதமர் மோடி பெற்ற 35வது சர்வதேச விருது இது. அதே மாதிரி பிரதமர் மோடி அங்கே என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா, IIM பெங்களூரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துடைய வளாகம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே IIM அகமதாபாத் நிறுவனத்துடைய வளாகம் துபாயில் அமைத்திருக்காங்க. இரண்டாவதாக இப்போ இன்னொரு ஐஐடியில் IIM நிறுவனத்துடைய வளாகத்தை இன்னொரு நாட்டில் அமைக்கிறாங்க. அதுதான் IIM பெங்களூருடைய வளாகத்தை இந்தோனேஷியாவில் அமைக்கிறாங்க. அடுத்தது, எங்கு அகழாய்வில் 2500 ஆண்டுகள் பழமையான படிக்கட்டு அமைப்புடன் கூடிய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மலையடிப்பட்டி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் கரிவலம் வந்த நல்லூர் பக்கத்தில் மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே 2500 ஆண்டுகள் பழமையான படிக்கட்டு அமைப்புடன் கூடிய கிணறு கண்டுபிடித்திருக்காங்க. இந்த
இது படிக்கட்டுகளை கொண்ட சதுர வடிவ செங்கல் கட்டுமான கிணறு. இது 2500 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுது. இங்கே இருக்கிற செங்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் கனமும் கொண்டதாக ரொம்ப பெரியதாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது, உக்ரம் என்ற துப்பாக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உக்ரம் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது 4 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி 500 மீட்டர் தூரத்திற்கு இதன் மூலமாக சுட முடியும். இதை ARDE மற்றும் இன்னொரு தனியார் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. ARDE அப்படின்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. அப்புறம் உருவாக்கின தனியார் நிறுவனம் எது அப்படின்னா தெலுங்கானாவை சேர்ந்த ட்வீப்பா டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ARDE அப்படிங்கிறது DRDO உடைய ஒரு நிறுவனம். DRDO அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் தமிழில் மத்திய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது. இந்த துப்பாக்கியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வெறும் 100 நாட்கள்லேயே இதை வடிவமைத்து உருவாக்கிட்டாங்க. அடுத்தது, தற்போது மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் வழங்கப்பட்ட PM சேது திட்டம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் ITI மேம்பாடு. நம்ம ITI தொழிற்கல்விகள் இருக்குல்ல, அது வந்து இந்தியா முழுவதும் மேம்பாடு பண்ண போகிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1000 அரசு ITIகளை வந்து மேம்படுத்துகிறாங்க. இதற்காக ரூபாய் 60,000 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க. இப்போ இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த PM சேதுவுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs அப்படிங்கிறது தான். ITI அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தொழிலக பயிற்சி நிலையம் அப்படின்னு தமிழில் இதை சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. இதில் 60,000 கோடியில் மத்திய அரசு ரூபாய் 30,000 கோடியை வழங்குவாங்க. மாநில அரசுகள் ரூபாய் 20,000 கோடி வந்து வழங்குவாங்க. அப்புறம் தொழில் நிறுவனங்கள் இவங்க ஒரு 10,000 கோடியை வழங்குவாங்க. இந்த மாதிரி 60,000 கோடி வந்து செலவு பண்ணுவாங்க. அடுத்தது, இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்பட்ட பொறியாளர் யார்? இதற்கான ஆன்சர் கிரீஷ் பரத்வாஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்ட கிரீஷ் பரத்வாஜ் இவர் வந்து இப்போ மரணம் எடுத்துட்டார். இவர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சுள்ளியா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். போக்குவரத்து வசதிகள் இல்லாத தொலைதூர கிராமப்புறங்களை இணைக்கிறதுக்கு இவர் முயற்சி செய்தார். இதனால் நிறைய பாலங்களை அவர் கட்டி கொடுத்தாரு. 2017ஆவது ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து மத்திய அரசு வழங்கியிருந்தாங்க. இவர் ஒரு சிறந்த இன்ஜினியராக இருந்தனால இவர் வந்து சுள்ளியாவின் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் விஸ்வேஸ்வரையா ஒரு சிறந்த இன்ஜினியராக இருந்தார். அதே மாதிரி இவர் வந்து சுள்ளியா பகுதியை சேர்ந்தவர், ரொம்ப சிறந்த ஒரு இன்ஜினியராக இருந்தனால சுள்ளியாவின் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு இவரை அழைத்திருக்காங்க. அடுத்தது, ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் தற்போது இணைக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி நம்ம இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். இப்போ ICC அமைப்பு, உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு இந்த ICC அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலை இவரை வந்து இணைத்திருக்காங்க. இந்த பட்டியலில் இணைக்கப்பட்ட 12வது இந்தியர் இவர். ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர், MS தோனி இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த பட்டியலில் இவங்களும் இருக்காங்க. இப்போது ICC ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னா என்னென்னா ஒரு புகழ்பெற்றவங்களுடைய பட்டியல் இது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள வீரர் யார்? இதற்கான ஆன்சர் அஸ்வத் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வத் எஸ் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுடைய 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருக்கார். இதே மாதிரி இந்தியாவுடைய 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக ஹர்ஷவர்தன் அப்படிங்கிறவர் ஆயிருந்தார். இவர் சென்னையை சேர்ந்தவர். அதே மாதிரி இந்தியாவுடைய 96வது செஸ் கிராண்ட் மாஸ்டரானது ஈதன் வாஸ் அப்படிங்கிறவர். இவர் கோவாவை சேர்ந்தவர். அடுத்தது, ரிம்பேக் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. ரிம்பேக்குடைய விரிவாக்கம் ரிம் ஆஃப் த பசிபிக் அப்படிங்கிறது தான். இது உலகத்துடைய மிகப்பெரிய சர்வதேச கடல்சார் கூட்டு பயிற்சி. இது அமெரிக்க கடற்படை தான் நடத்துகிறாங்க. இந்தியா உட்பட 30 நாடுகள் இதில் பங்கேற்கிறாங்க. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா ஹவாய் தீவுகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறுது. இது ஜூன் 24ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்த முக்கிய தினங்கள், இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுடைய பிறந்தநாள். இது நமக்கு TNPSC எக்ஸாமில் இவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. அதாவது நமக்கு இவரை பற்றி கேட்குறாங்க, அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்தார். 1859 ஜூலை 7ஆம் தேதி பிறந்தார். இவருடைய சுயசரிதை பேர் என்ன அப்படின்னா GVA சரித சுருக்கம் அப்படிங்கிறது. இதை அவர் வந்து 1939 வெளியிட்டார். இவர் உருவாக்கின அமைப்பு ஆதி திராவிட மகாஜன சபை. 1893 இதை அவர் அமைத்துட்டார். இவர் உருவாக்கின செய்தித்தாள் வந்து பறையன் அப்படிங்கிறது.
இவரை திராவிடமணி அப்படின்னு திருவிக்கா புகழ்ந்திருக்காரு. இவர் என்னென்ன பட்டங்கள் பெற்றிருக்காரு அப்படின்னா 1926 ராவ் சாஹிப் பட்டம், 1930 ராவ் பகதூர் பட்டம், அப்புறம் 1936 திவான் பகதூர் பட்டம் இதெல்லாம் பெற்றிருக்காரு. இதெல்லாமே முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக புறநோயாளிகள் பிரிவு முன்பதிவு செய்யும் வசதி என்ன பெயரில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நலம் ஏஐ. அடுத்தது, எந்த மாநில பள்ளிகளில் தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் திரிபுரா. அடுத்தது, தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயர் சமீபத்தில் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சமூக நீதித்துறை. அடுத்தது, எந்த நாட்டில் உள்ள பிராம்பணன் கோயிலில் சீரமைப்பு பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி பெற்ற பிந்தாங் அதிபூர்ணா எந்த நாட்டின் மிக உயரிய விருது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. அடுத்தது, எங்கு அகழாய்வில் 2500 ஆண்டு பழமையான படிக்கட்டு அமைப்புடன் கூடிய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மலையடிப்பட்டி. அடுத்தது, உக்ரம் என்ற துப்பாக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. அடுத்தது, தற்போது மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிஎம் சேது திட்டம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் ஐடிஐ மேம்பாடு. அடுத்தது, இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்பட்ட பொறியாளர் யார்? இதற்கான ஆன்சர் கிரீஷ் பரத்வாஜ். அப்புறம் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் தற்போது இணைக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரவ் கங்குலி. அடுத்தது, இந்தியாவின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள வீரர் யார்? இதற்கான ஆன்சர் அஸ்வத் எஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். 1987 ஐக்கிய நாட்டு சபை எந்த மாதிரி அறிவித்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா சில கேஸஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஒரு பாதிப்பு உருவாக்குது அப்படிங்கிற நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுத வேண்டியது இருக்குது. CO2, NO, அப்புறம் லெட்டு, ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன பாதிப்புகளை நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்து எழுதுங்க. கண்டிப்பாக இதை கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது ஞாபகத்தில் இருக்கும். அதனால தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.